ஆர்கானிக்ஸ் அப்படின்ற பிராண்டோட ஹெர்பல் பாத் பவுடரை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலுக்குள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுங்கள். போகர் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்துருந்தேன். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்து. ஸோ அவங்க கிட்ட வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ஏதாவது சென்ட் பண்ண முடியுமா, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து உடனே நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து பார்த்துட்டு ஓகே நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் போகர் ஆர்கானிக்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அனுப்பிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்க வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான ஹெர்பல் பாத் பவுடர் அண்ட் அவங்களுடைய நீம் ஓம் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நான் இத்தனை நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபைனலி வந்து ரிவ்யூ கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பிராண்டை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். போகர் ஆர்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறவங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ போகர் ஆர்கானிக்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்சோ ஸ்க்ரீனோட சைடில் போடுறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து அவங்க மெயினாக அமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் பாத் பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து விமனுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25+ ஹெர்ப்ஸ் இருக்குது. 25க்கும் மேற்பட்ட ஹெர்ப்ஸ் வச்சு தயாரித்த ஒரு சூப்பரான பாத் பவுடர். இதை தான் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. இதை நான் வந்து ரொம்ப நாள் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சான்ஸே இல்லை, செம சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவங்க என்ன அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஏன்னா வாங்குற நமக்கு அது தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குது. நம்ம என்னன்னே தெரியாமல் சிம்பிளாக வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேக்கேஜ்க்கு பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் பிக் வந்து அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல ஒரு சூப்பரான பேக்கேஜிங் இருக்குது இவங்களுக்கு. இவங்களோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இதில் நமக்கு நல்லா தெரிஞ்ச சில இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு, அப்புறமா பிளாக் கியூமின், கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் இதில் நீம் வெரி இம்பார்ட்டன்ட் வேப்பம் பொடி வந்து இதில் போட்டிருக்காங்க. அண்ட் ஒயிட் டர்மரிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஒயிட் டர்மரிக். அண்ட் நட்மெக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், துளசி, அப்புறமா ஆரஞ்சு பீல்ஸ், அதுக்கப்புறம் லிக்கரைஸ்லாம் வந்து அதிமதுரம், அதுக்கப்புறம் பாதாம், வெட்டி வேர், அதுக்கப்புறம் வெள்ளரி விதை, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சில ஹெர்ப்ஸ். இது அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. அர்ஜுனா பார், அப்புறம் கோலியஸ், சாம்பன் ஃப்ளவர், அந்த மாதிரி எதோ போட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது, நம்ம ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இப்போ நீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒயிட் டர்மரிக்லேயும் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் பூலாங்கிழங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி பிரைட்டன் ஆக்கி கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கடலை மாவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ நல்லது ஸ்கின்க்கு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பரான ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்து அவங்க இந்த பாத் பவுடர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து ஃபார் விமன் தான். அண்ட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா விமனுக்கு மட்டும் இல்லை, மென்க்கும் இருக்குது அண்ட் பேபிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் அவங்ககிட்ட வாங்கினா என்னைக்கு எனக்கு டெலிவர் ஆச்சோ அடுத்த நாள்லேருந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சான்ஸில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பவுடரும் வந்து நமக்கு தேவைப்படலை. நிறைய எடுத்து நீங்கள் கொட்டி கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. கொஞ்சம் ஒரு உங்களுக்கு தேவையான குவான்டிட்டின்னு ஒன்று தோணும் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு நிறைய நாட்கள் வந்து வரும். ஸோ இப்போ மெயினாக இதோட யூசஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ரீசீலபிள் பேக்கேஜிங்கில் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வழியாக. அண்ட் பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கூட அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 grams பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் பாடியில் தேய்ச்சி குளிங்க. ஜஸ்ட் நார்மலாக எப்படி தேய்ச்சி குளிப்பீங்களோ அது மாதிரி குளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிடணும். இதுக்கு மேலே வந்து நம்ம சோப்பெல்லாம் போட தேவையில்லை. இன்ஃபேக்ட் அந்த சோப்பு, ஷவர் ஜெல் இதுக்கெல்லாம் பதிலாக தான் இந்த பாத் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஸ்கின் வந்து நார்மலாக இருக்கும், அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ரை ஸ்கின் எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க.
வெரி ட்ரை ஸ்கின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிலாம் வந்து அழகாக வந்து செக்ரிகேட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வெறும் தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாங்கன்னா ஸ்கின் வந்து வரன்னு ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மில்கோட வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கின் வந்து நார்மல் தான். அதனால நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் வந்து பவுடர் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துட்டு ஸோ தண்ணி வச்சு நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ மிக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து வரும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான். எனக்கு வந்து ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ண பிடிக்காது. கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நான் வந்து கரைச்சிப்பேன். ஸோ இப்போ அது வந்து நார்மலாக வந்து நம்ம தண்ணிலாம் வந்து ஊற்றுனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் அண்ட் ஷவர் ஜெல் இதுக்கு பதிலாக ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி நம்ம ரப் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நுரைக்காது. எந்த ஒரு நுரை அந்த மாதிரி இல்லை சோப்லையோ இல்லை வந்து ஷவர் ஜெல்ஸ்லையோ வர மாதிரி ஃபோமிங்கோ இல்லை நுரையோ எதுவுமே வந்து வராது. நமக்கு ஃபோமே வராது சுத்தமாக. ஸோ இது மாதிரி நம்ம நல்லா வந்து பாடி ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி நார்மலாக வாட்டர் எப்படி வச்சு நம்ம தண்ணி ஊற்றிப்போமோ அதே மாதிரி நம்ம குளிச்சிட வேண்டியதான். தட்ஸ் இட். ஸோ இப்போ இதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுடராக இருக்குது. அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி மைல்டாக வந்து கோர்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு ஜென்டலாக ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து கிடைக்கும் ஆல் ஓவர் த பாடி. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ இந்த பாத் பவுடர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெர்பல் பாத் பவுடர் வந்து யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணியிருக்க ஹெர்ப்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாமே நமக்கு வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். ஸோ அதில் மெயின் திங் என்னன்னா இது நம்ம தேய்ச்சி குளிக்கும் பொழுது வந்து நமக்கு வந்து ஜென்டலாக ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் கொடுத்தாலுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். ஸ்கின்ல இருக்க நேச்சுரலான ஆயிலை வந்து எதுவும் வந்து அது எடுத்து நம்ம ஸ்கின்னை வறண்ட மாதிரி வந்து ஆக்காது. அதே மாதிரி இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா ஈவனாக வந்து நமக்கு டோன் அந்த காம்ப்ளெக்ஷன் வந்து ஈவனாக இருக்கும். அண்ட் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். எனக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் எப்பவுமே ரஃப்பான மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து முக்கியமாக இந்த ஹேர் வந்து நம்ம கையிலேருந்து ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா அந்த இன்க்ரோன் ஹேர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதை வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தனியாக நான் ஸ்க்ரப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு வந்து பெருசாக வரலை. ஸோ இதையே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் ஜென்டிலாக ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து கிடைக்குது. அண்ட் இன்க்ரோன் ஹேர் ப்ராப்ளம் வந்து எனக்கு இப்போ இல்லவே இல்லை சுத்தமாக. அது இல்லைனா 1-2 முடி வந்து எனக்கு இன்க்ரோன் ஹேர்ஸ் மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்கின் அந்த ஹேர் ரிமூவல் ப்ரொசீஜர் வந்து நான் பண்ணப்போ எனக்கு இன்க்ரோன் ஹேர் ப்ராப்ளமே வந்து வரலை. அதே மாதிரி உங்களுக்கு வெயிலில் போய் பாடி வந்து டேன் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த டேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நாளடைவில் வந்து போகும். பாடியிலேருந்து வர அந்த ஒரு பேட் ஆர்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலிமினேட் பண்ணிடும் இந்த பவுடர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது. அண்ட் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து எதுவும் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கிடையாது இந்த பாத் பவுடரில். அந்த ஹர்ப்ஸில் வந்து என்ன வாசனை வருதோ அந்த வாசனை தான் வந்து நமக்கு வந்து வரும். ஸ்பெஷலாக ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ்டாக அப்படிலாம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நார்மலாக இந்த ஹர்ப்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வருமோ அதுதான் வந்து வருது. ஜஸ்ட் ஜென்டலாக வந்து ஒரு சின்ன வாசனை இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி நமக்கு ஓவராக எக்ஸஸாக வந்து ஸ்வெட் ஆகும் இல்லையா, ஸோ அது ஏன் வந்து எக்ஸஸாக ஸ்வெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஸ் வந்து நமக்கு பாடியிலையும் வந்து போர்ஸ் இருக்கும். ஸோ அந்த போர்ஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆகும்போது தான் வந்து நமக்கு நிறைய பிரச்சனை வந்து வருது. இதை நம்ம எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஓப்பன் ஆகி ஈஸியாக வந்து ப்ரீத் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி போர்ஸும் நல்லா ப்ரீத் பண்ணாதான் நமக்கு அந்த எக்ஸஸான ஸ்வெட்டிங் அதெல்லாம் வந்து இல்லாமல் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆக்னி வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம். ஸோ பாடியில் ஆக்னி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டு அது இன்னும் டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இந்த பவுடர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பாடி ஆக்னி வந்து கிளியர் ஆகிடும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹர்ப்ஸ் அந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, அப்புறம் வந்து நீம், வேப்பம்பொடி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பாடி ஆக்னி பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீந்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இந்த ஹெர்பல் பாத் பவுடர் வந்து சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு வந்து சோப்ஸோ இல்லை ஷவர் ஜெல்ஸோ வந்து ஒத்துக்காது. ஏன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை கெமிக்கல்ஸ் அது வந்து ஏதாவது அலர்ஜியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதை போட்டால் வந்து கண்டிப்பாக ஒத்துக்காது, ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் பாத் பவுடரை வந்து தாராளமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவோ வந்து எதுவுமே
எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். அதே மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து அலர்ஜியாக இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். சில பேருக்கு தான் அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து அலர்ஜிக்காக இருக்கும். ஸோ அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிடலாம். இது இப்போ எனக்கு வந்து அவங்க அமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து விமனுக்காக செஞ்சது வந்து அமிச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து மென் அண்ட் பேபிஸ்க்கு வந்து தனி வேரியன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட அவங்க பேஜில் செக் பண்ணி நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து விசாரிச்சுக்கலாம். இப்போ இந்த பாடி பாத் பவுடர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து வெறும் பாடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. இதை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து எப்படிலாம் வந்து என்ன வகையில் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சர். ஸோ மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணால் எதுவுமே எனக்கு ஒத்துக்கலை, எனக்கு அலர்ஜியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் பவுடர், ஒரு ஹெர்பல் கிளென்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை லைட்டாக நீங்கள் கொஞ்சமாக கையில் எடுத்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து நல்லா யூஸ்வலாக வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு 20 செகண்ட்ஸ் மாதிரி நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு போர்ஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஏன்னா ஜென்டல் எக்ஸ்ஃபோலியேஷன் இருக்கு இல்லையா, அதனால அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். போர்ஸ் வந்து கிளாக் ஆகாது. ஏன்னா அந்த எக்ஸ்ஃபோலியேட் ஆகும்போது போர்ஸும் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ அதனால ஆக்னி ப்ராப்ளம் இல்லை, எக்ஸஸாக இந்த ஆயில் ஃபேஸில் வரும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸ் வந்து நல்லா வந்து ப்ரீத் பண்ணும். அதே மாதிரி வெறும் தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இல்லை. இது வந்து உங்களுடைய ஃபேஸ் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் நீங்கள் லைக் மில்க் இல்லை கர்ட், அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் ஸ்கின் இருந்தால் ஜஸ்ட் வித் பிளெயின் வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர், அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் கிளென்சரை மட்டும் இல்லாமல் ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து அதே மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நார்மலாக இருந்தால் வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர், இல்லை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கர்ட், மில்க், இந்த மாதிரி எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜென்டலாக மசாஜ் மோஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் அந்த ஆக்னி ப்ராப்ளம் இருந்தால் கூட போயிடும். அண்ட் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக ரொம்ப பிரைட்டாக வந்து நமக்கு தெரியும். ஸோ விசிபிள் சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னதான் வந்து இது நேச்சுரல் ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். நீங்கள் பேட்ச் டெஸ்ட் வந்து எங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் எல்போ இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கின்னோட ரொம்ப சென்சிட்டிவான பகுதி வந்து இந்த இன்னர் எல்போ. ஸோ இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 24 hours வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா உங்கள் ஸ்கின்க்கு வந்து செட் ஆகிடுச்சு, நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் அங்கே மட்டும் இல்லை, காலுக்கு பின்னாடி இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல கூட வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்பாட்டுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸ். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செட் ஆகும் தான் வந்து அர்த்தம். இதுதான் வந்து பேட்ச் டெஸ்ட். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இவங்களுடைய இந்த ஹெர்பல் பாத் பவுடர் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. இது டெய்லி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் இருக்குது. நல்ல ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுறதுனால அது தனியாக ரொம்ப நல்லா இருக்குது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஃபீல் இருக்குது நமக்கு. ஸோ அதே சமயம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் பிடிக்காது, இந்த மாதிரி கெமிக்கல் சோப்ஸ் வேண்டாம், ஷவர் ஜெல்ஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பர்சன்னா நீங்கள் வந்து இந்த பாத் பவுடர் வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் அவங்க நமக்கு சென்ட் பண்ணி இந்த ஒரு சூப்பர்வான ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன் நீம் கோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது அவங்களுடைய இந்த கோம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி, சான்ஸே இல்லை, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு அவங்க அமிச்ச கோம் வந்து இதுதான். ஸோ இது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் டூத்தாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் கிட்ட இருக்குது. ஸோ ஒன்று சிக்கு எடுக்கிறதுக்கு அண்ட் ஒன்று வந்து நம்ம நார்மலாக வந்து தலை வாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கோம்ஸ் தான் வந்து வைடாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடன் கோம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம காலம் மாற அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம அந்த ரொம்ப ஃபேன்சியான பிளாஸ்டிக் கோம்ஸ் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல அந்த யூசஸ் வந்து தெரிஞ்சால் திரும்பவும் நம்ம பிளாஸ்டிக் கோம் பக்கமே வந்து நம்ம போக மாட்டோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன் கோம்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா என்னன்னா, இப்போ நம்ம சில பேர் தலை வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால முடி வந்து அப்படியே இப்படி தூக்கிக்கும். ஸோ அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கோம் யூஸ் பண்ணுறதுனால தான். பட் உடன் கோம்பால் வந்து அந்த மாதிரி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி டேமேஜ்லேருந்து வந்து நம்ம காப்பாற்றலாம். ஸோ ஹேர் வந்து அப்படி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியில் அப்படி தூக்கிட்டு அப்படி போச்சுன்னா பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி ஃப்ரிஸியான ஹேராக இருக்கும். அதனாலே ஹேர் வந்து நமக்கு டேமேஜ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் திங் வந்து அதுதான். இந்த உடன் கோம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால் வரக்கூடிய டேமேஜை நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம்.
அதே மாதிரி இதோடைய பல்லு இந்த டீத் இருக்கு இல்லையா, அந்த கோம்போட டீத் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாகவே இருக்காது, ஒரு மாதிரி பிளண்டான மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்கேல்பில் வந்து தலை வாரும்பொழுது பிளாஸ்டிக் கோம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து நம்ம தலை வரும்போது நமக்கு எங்கேயாவது பட்டுச்சுன்னா லைக் வலிக்கும். அண்ட் ரொம்ப அழுத்திலாம் வந்து நம்மளால் வர முடியாது, ஒரு மாதிரி வந்து நமக்கு குத்தும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுனால, அவ்வளோ சாஃப்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் கோம்ஸ் மாதிரி கிடையாது. ஷார்ப்பாக ஒரு மாதிரி பிளண்ட்டாக ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் ரவுண்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வாரும்போது கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஜென்டிலாக ஒரு ப்ரெஷர் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் வந்து அதிகரித்தா தான் உங்களுக்கு முடி வளர்ச்சி வந்து இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் கோமில் பட்டும் படாமல் அப்படி வாரிட்டு போகிறதுனால தான் நமக்கு நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வளரவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஜென்டிலாக தலைக்கும் ஃபேஸ் எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்கேல்ப்பையும் பார்த்துக்கணும். நல்ல ஒரு மசாஜ் இந்த சீப் வச்சு நீங்கள் ரெகுலராக இப்படி நம்ம அழுத்தும் பொழுது ஒரு மசாஜ் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ரிக் பண்ணும். அது அப்படி ஊனும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல்போட ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கேல்போட ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கோம் யூஸ் பண்ணும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா நீம் கோம் இல்லையா, இது வந்து வேப்பம் அந்த ஸ்மெல் வந்து இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது என்னென்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து இருக்காது. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து போயிடுச்சுனாலே நமக்கு முடியே முதல்ல மெயினாக கொட்டாது. அந்த டேண்ட்ரஃப்னால தான் வந்து நிறைய ஹேர் லாஸ் வந்து இருக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக போயிடும். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு தலையில் வந்து ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா கூட இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே வந்து உங்களுக்கு வராது. பிளாஸ்டிக் வந்து நமக்கு என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, ஆனால் உடன் கோம் வந்து நமக்கு என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்ம வந்து என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் பிளாஸ்டிக் இப்போ எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் வேணான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ சீப்பில் மட்டும் நமக்கு எதுக்கு பிளாஸ்டிக், அதே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இந்த சீப்பை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லையா. இதை வச்சு நம்ம ரெகுலராக தலை வந்து வாரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முடி கொட்டுற பிரச்சனை தீந்துடும். அதே மாதிரி முடி நல்லா வளர்ச்சி அடையதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கோம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நல்ல குவாலிட்டியில் வந்து நமக்கு அந்த கோம் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. மறக்காமல் அவங்களுடைய பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் கோம்லேருந்து உடன் கோமுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆகணும். ஏன்னா இதுதான் வந்து என்வாயர்மெண்ட்டுக்கும் வந்து நல்லது, அண்ட் நமக்குமே வந்து பர்சனலாக ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது. ஸோ இப்போ இந்த கோம் வந்து ரெகுலராக எப்படி க்ளீன் பண்ணணும், நம்ம நார்மல் பிளாஸ்டிக் கோம்ஸ் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. இதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா டெய்லி நீங்கள் ஒரு வெட்டான கிளாத், அதாவது ரொம்ப ஈரம் இல்லாமல் வெட்டான கிளாத்தில் வந்து நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா டெய்லி அந்த மாதிரி லைட்டாக தொடச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு சீப் வந்து அழுக்கலாமல் இருக்கும். ஸோ சீப்பில் வந்து அழுக்கு ரொம்ப சேர்ந்துருச்சு அப்படின்னா, ஒரு வேளை ரொம்ப சேர்ந்துருச்சு அப்படின்னா ஜென்டலாக எனக்கு வந்து அவங்க வந்து பர்சனலாக எப்படி நான் இதை வந்து வாஷ் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்னு கேட்ட பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து சோப்பியான வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்து நீங்கள் நல்லா தொடச்சி காய வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து ரேராக செய்யுங்க, ரொம்ப ரெகுலராக வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து போகர் ஆர்கானிக்ஸோட இந்த ஹெர்பல் பாத் பவுடர் அண்ட் இந்த நீம் கோம் இது ரெண்டுத்தை பற்றின ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். மறக்காமல் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்ககிட்ட இது இல்லாமல் ஆலோவேரா ஜெல் அப்படின்னு மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் கேட்டதுக்காக எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye.